காதல் கண்கட்டுதே திரைப்படம் மூலம் தமிழ் திரையுலகில் இளம் நடிகையாக அறிமுகமானவர் ஆதுல்யா ரவி. இளமையும் திறமையும் உடைய ஆதுல்யா ரவி சுட்டுப்பிடிக்க உத்தரவு, சாட்டை, நாடோடிகள் 2, எண்ணி துணிக, வட்டம், காடவர் உள்பட பல படங்களில் நடித்துள்ளார். தற்போது டீசல் என்ற தமிழ் திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்து வருகிறார். நடிகை ஆதுல்யா ரவிக்கு சொந்தமான வீடு கோவை வடவள்ளியில் உள்ள மருதம் சாலையில் இருக்கிறது. வீட்டில் தாயாரும் ஆதுல்யா ரவியும் பணிப்பெண் செல்வியும் வசிக்கிறார்கள். வயதான தனது தாயாருக்கு உதவும் வகையில் செல்வியை பணிக்கு நியமனம் செய்கிறார் ஆதுல்யா. பணியாளர் செல்வியும் ஆதுல்யா ரவியும் தாயாரும் இணைந்து வீட்டு வேலைகள் தங்களுக்குள் பகிர்ந்து கொண்டு சந்தோஷமாக செய்து வந்தனர். மிகவும் நம்பிக்கையானவராக நடந்து கொண்டதால் செல்வியை மிகவும் நம்பி வீட்டில் உள்ள அனைத்து அறைகளிலும் புழங்க அனுமதித்துள்ளனர். இந்நிலையில் ஒரு படப்பிடிப்புக்காக ஆதுல்யா ரவி வெளியூர் சென்றுவிட வீட்டில் அவரது தாயாரும் செல்வியும் இருந்துள்ளனர். தற்செயலாக ஆதுல்யாவின் தாயார் வீட்டில் இருந்த பொருட்களை சரி பார்த்து இருக்கிறார். அப்போது சில இடங்களில் பொருட்கள் கலைந்து கிடந்துள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் செல்வியிடம் கேட்டிருக்கிறார். தனக்கு எதுவும் தெரியாது என மறுத்து விட்டார். இதையடுத்து சந்தேகம் அடைந்த அவர் வீட்டில் இருந்த எல்லா பொருட்களையும் சரி பார்த்தபோது ஆதுல்யாவின் பாஸ்போர்ட் மாயமானது தெரிய வந்துள்ளது. மேலும் அங்கு வைத்திருந்த ரூபாய் 2000 ரொக்கமும் இல்லை. இதையடுத்து அவர் வடவள்ளி போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் செல்வியிடம் தங்களுக்கே உரிய பாணியில் விசாரித்துள்ளார். அப்போதுதான் நடிகை ஆதுல்யா ரவிக்கும் பணிப்பெண் செல்விக்கும் ஊதியம் தொடர்பாக கடந்த சில நாட்களாக கருத்து வேறுபாடு இருந்துள்ளதும் ஆதுல்யாவை பழிவாங்க வேண்டும் என்று அவர் திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிய வந்தது. தனது திட்டத்தை செயல்படுத்த தனக்கு உதவியாக செல்வி தோழி சுபாஷினியும் சேர்ந்து கொண்டனர். இருவரும் சேர்ந்து ஆதுல்யா வீட்டில் இருந்த பொருட்களை திருட நினைத்துள்ளனர். மேலும் அவர் சினிமா நடிகை என்பதால் வீட்டில் அதிக அளவு தங்க நகைகள் மற்றும் விலை உயர்ந்த பொருட்கள் இருக்கும் என்று கற்பனை செய்துள்ளனர். அதோடு நடிகை வெளிநாடு செல்வதை தடுக்கவும் திட்டமிட்டுள்ளனர். பாஸ்போர்ட்டையும் எடுத்துக்கொண்டு தப்பிவிட நினைத்துள்ளனர். ஆனால் போலீசார் தங்களுக்கே உரிதான பாணியில் செல்வி சுபாஷினியிடம் விசாரித்த போது முதலில் மறைத்துள்ளனர். பின்னர் போலீசார் கிடுக்கு பிடி போட்டபோது வசமாக சிக்கிக் கொண்டனர். இதை அடுத்து இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்துள்ளனர். நேர்மையாகவும் நம்பிக்கையாகவும் நடந்து கொள்ள வேண்டிய பணியாளர்கள் எண்ணிக்கை குறைந்து வருவதாக கூறும் போலீசார் புதிதாக பணியாளர்களை நியமிக்கும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். ஜெம் தொலைக்காட்சிக்காக செய்தியாளர் ராஷின், ஒளிப்பதிவாளர் சந்துரு.